கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு, பித்ருக்கள், நாம நினைச்சக்கூடிய பிளான்ஸ். 6 அப்படின்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை, அதே மாதிரி நீங்க வாங்கக்கூடிய பணம், ரொட்டேஷன். நாம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், எதிரிகள் எங்கிருந்துடா வந்து நுழைவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஹெவியா டியூட்டி பார்த்துருப்பாரு. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஜூலை 26ல இருந்து அந்த பார்வையை என்ன பண்றாரு அப்படின்னா ரெட்ரோகிரேட் பண்றாரு. உங்களை பார்க்க மாட்டார். டெய்லி என்ன பிரச்சனை வரும்னு நம்மளுடைய புத்திக்கு ஒரு மந்தத்தன்மையால் கொடுத்துட்டே இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்ப பார்வை விளக்க போறாரு. அப்ப 5க்குரியவர் நல்ல ரெஃப்ரெஷ் ஆவாரு. 6க்குரியவர் அப்ப வேலையில சில ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்களே அதை சரி செய்துக்கு. ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துல வருது இல்லையா? அப்ப கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வேலையில நீங்க செய்யக்கூடிய அந்த ஹார்ட் ஒர்க் மூலியமாக ப்ரொமோஷன் வரக்கூடிய காலகட்டம். அப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா பயணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்க நிறைய டூர்ஸ், நிறைய டிராவலிங் பிளான் பண்றது, இதெல்லாமே நடக்கும். குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு குலதெய்வம் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த இடத்துல நீங்க டிராவல் பண்ணி போய் பார்த்து அதற்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நடக்கும். திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இழுப்பறியா இருந்திருக்கும். இப்ப லவ் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா லவ் பண்ணிட்டே இருப்பீங்க, வீட்டுல எப்படா சொல்றது நல்லா இருப்பீங்க. இப்ப சனி வக்ர காலத்தில் குரு பார்வை, அப்போ உங்களுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா மற்றவங்களை எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்ஸபிளா பேசக்கூடிய கன்னி ராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அதி புத்திசாலி இல்ல, புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை யாருமே ஏமாற்றவும் முடியாது. பிகாஸ் யூ ஹேவ் ஆல் த நாலேஜ். எல்லா நாலேஜும் இருக்கும் உங்களுக்கு. எது சரி எது தவறு அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே கால்குலேட்டிவ் மைண்ட் இருக்கக்கூடியவங்க. நீங்களே தவறு செய்திருப்பீங்களே, ஏன்னா ஆணைக்கும் அடிசு இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சும் அந்த விஷயத்துல ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ல இறங்குவீங்க. அதன் மூலியமாக சில பாதிப்புகள் இருக்கும். ஏன்னா சனி பகவான் அழகா சமசப்தம பார்வையை 180 டிகிரி நேரா பாக்குறாரு. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். ஆனா குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்தில் 11ஆம் இடத்துல இருந்து அந்த பார்வை செலுத்துகிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன்னிக்கு யாரு? 4, 7 அழகா லாபஸ்தானத்துல போய் உட்காந்துட்டார். அப்போ பாத்தீங்க அப்படின்னா புது புது வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு நல்ல டைம் இது. ஸோ இந்த காலகட்டத்துல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு அம்மானால ஒரு பிரச்சனை, அம்மா ஒரு சொத்து கிடைக்காம இருக்கும். அம்மா வீட்டு சொந்தங்கள் மூலியமாக பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா இப்பெல்லாம் அவங்க அமைதியாயிடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 4க்குரியவர் 11ஆம் இடத்தில் உச்சத்தில் இருக்கிறார். அப்ப 7க்குரியவர் சனி பகவான். அதாவது அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள் ஹெவியா வேலை செய்யும். அப்ப குரு பார்வை இருக்கும்போது அந்த இடம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ரிஃப்ளெக்ட் கொடுக்கும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பிளான் பண்றோமோ அது எல்லாமே. ஸோ பிஸ்னஸ் பண்றீங்கன்னா பிஸ்னஸ்க்கு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்ப சனி பகவான் பார்வையிலிருந்து விலகும் போது அந்த தடைகள் விலகுகிறது என்று அர்த்தம். ஸோ வேலைக்கு போறவங்களுக்கு புது புது என்ன சொல்றது, நிறைய அப்கிரேட் ஆக போறீங்க, ப்ரொமோஷன்ஸ் வரப்போகுது. ஸோ கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த காலம் உண்மையுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான காலம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. படிக்கிறவங்க நீங்க இப்படி சும்மா அப்படி படிச்சாலே மண்டையில ஏறும். ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்களே உங்களோட உணரக்கூடிய ஒரு காலம். எக்ஸாம் வருது, நம்ம படிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு எல்லாமே வரும், கரெக்டா ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஏன்னா சனி பார்வை கண்டிப்பா இந்த மணி ரிலேட்டடான இஷ்யூவை கண்டிப்பா கொடுப்பாங்க. யாருக்காவது கடன் கொடுக்கறது, கொடுத்த இடத்துல பணம் வராம இருக்கிறது, இல்லை நீங்க போய் தேவையில்லாம கடன்ல மாட்டுறது எல்லாமே நடக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு புதன் திசை நடக்குது அப்படின்னா அந்த திசை பாத்தீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பா இந்த லோன்ல சிக்க வைக்கக்கூடிய ஒரு காலம். யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குது, சனி தசை நடக்குது அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி சுய ஜாதகத்தை பாருங்க, நிறைய ரெமெடிஸ் இருக்கு.
இது எல்லாமே நம்ம வந்து நட்சத்திரங்கள் மூலியமாக, டிஎன்ஏ பிரசனம் மூலியமாக எல்லாமே மாத்தலாம். இதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது அந்த ஜாதகம் பார்க்கும்போதே நான் சொல்லிடுவேன். அது அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கன்னி ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிற விஷயம் நடக்க போகுது. தொழில் அப்படிங்கிற ஒரு அப்கிரேடேஷன், புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா ஐடியாஸும் வரப்போகுது. ஸோ சனியோட பார்வை விலகல் மூலியமாக நல்ல அற்புதங்கள், நிறைய பிளான்ஸ் எல்லாமே நடக்க போகுது. அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு உங்களுக்கு யாரு எங்க இருக்காங்க? 4 கேளுக்குரியர் வந்து கோச்சாரத்துல வந்து உச்சமாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அவர் எங்க இருக்கார்? ஸோ அசுப கிரகங்களோட இருந்தா அசுப பலன்களை மட்டுமே தரும். அவயோகமா இருந்தா அவயோகம் பலன்களை மட்டுமே தரும். ஸோ அவயோகிப்பை பார்த்தா அந்த இடம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். அதனால இந்த பொது பலன்களை பார்த்துக்கிட்டு உங்களோட சுயஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் சனி வக்ர பயிற்சி 2026 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தாச்சு. யார் யாரெல்லாம் நீங்க வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா உங்களோட வேலை செய்யலாம், யாரெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், யாரெல்லாமே நிதானித்து உங்களுடைய வேலை செய்யணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருப்பேன். உங்களோட சுய ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுடைய தசா புக்தி தான் உங்களுக்கு வந்து இந்த கோச்சார ரீதியான பலன்களை கன்ஃபார்ம் பண்ணும். எப்படிப்பட்ட தசா புக்தி அந்தரம் சூட்சமும் உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்கிறது என்று கண்டிப்பா பார்க்கணும். அதன் மூலியமாக அந்த பலன், அதன் மூலியமாக அந்த பரிகாரங்கள், அதன் மூலியமாக சில தான தர்மங்கள், இது எல்லாமே செய்து வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா 100% மாற்றங்கள் இருக்கு. பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதன் மூலியமாக நீங்க சரி செய்துக்கலாம் அப்படின்னா, நீங்க ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய வைப்ரேஷன்ஸை ஹேண்டில் பண்ணலாம். நியூமராலஜி மூலியமா அந்த கிரகத்தை எதெல்லாம் நீங்க டீஆக்டிவேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஆக்டிவேட் பண்ணணும், உங்களுக்கான ஃபேவரட் நம்பர்ஸ் என்ன, எல்லாமே வந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட குறியீடுகள் எல்லாத்தையுமே நம்ம ஆக்டிவேட் பண்ணி அந்த விஷயத்த வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது எப்பேற்பட்ட அவயோக தசையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சனி பாதிப்புகள் இருந்தாலும் விதியை மதியால் வென்று நாம நம்மளுடைய விஷயத்த சரி செய்து கொள்ளலாம். கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதக அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க வந்து ஜாதகம் பார்த்து இதற்கான அந்த பலன்கள், இதற்கான அந்த பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே 100% சொல்யூஷன் இருக்கு. அது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும், எந்த காலகட்டத்தில் நிவர்த்தியாகும், கரெக்டான பாவக ரீதியான பரிகாரங்கள் செய்யும் போது அதற்கான ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தருக்கு திருமணமே ஆகல அப்படின்னா வாழை மரம் வெட்டுங்க, செவ்வாய் தோஷம் இருக்கு, ராகுகேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணுங்க. பொதுவா சொன்னா யாருக்குமே அது வந்து நடக்காது. அது பரிகாரம் உங்களோட ஜாதகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுதா, இல்ல என்ன மாதிரியான பாவகத்திலிருந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதற்கான பரிகாரங்கள் செய்தால் மட்டுமே அதற்கான நிவர்த்தி கிடைக்கும். இது உண்மை. ஸோ சனி யாருனால அஃபெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள், ராகு கேதுனால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கீங்கன்னா அதற்கான பரிகாரங்கள், மாந்தி மூலியமாக யாருக்கெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கோ அதற்கான பரிகாரங்கள். ஜாதகத்துல ஒரு விஷயம் மட்டும் பார்க்கக்கூடாது, பல விஷயங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுடைய நம்பர்ஸ், என்னோட நம்பர் கீழே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நீங்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.